வணக்கம் நண்பர்களே, என் கதை நேரத்திற்கு வரவேற்கிறேன். இன்று நான் சொல்ல போகும் பிரபலமான கதை ஆமை மற்றும் முயல் கொக்கு. ஒரு காலத்தில் ஒரு முயல் இருந்தது. அது தன்னை எவ்வளவு வேகமாக ஓட முடியும் என்று பெருமைப்பட்டது. அது எப்போதும் ஆமையை மெதுவாக இருக்கிறாய் என்று கிண்டல் செய்தது. ஒரு நாள் ஆமை சொன்னது, முயலே, நாம் ஓட்டப்பந்தயம் போடலாமா? யார் ஜெயிப்போம் பார்ப்போம். முயல் சிரித்து, ஹாஹா, நீயா என்னோட போட்டி போடணும்? சரி, வாங்க போடலாம் என்றது. அடுத்த நாள் காலை எல்லா விலங்குகளும் ஓட்டப்பந்தயத்தை பார்க்க வந்தனர். தயார் தயார், போங்க என்று நரி கூவியது. முயல் மிக வேகமாக ஓடத் தொடங்கியது. அது பின் திரும்பி பார்த்தது. ஆமை மெதுவாக மெதுவாக நகர்ந்தது. முயல் சிரித்து, ஆமை இன்னும் மிகவும் பின், நான் கொஞ்சம் தூங்கலாம் என்றது. முயல் ஒரு மரத்தின் கீழ் தூங்கிவிட்டது. அதற்குள் ஆமை நிதானமாக, அடிக்கடி நிற்காமல் மெதுவாக நடந்தது. சில நேரம் கழித்து அது தூங்கிக் கொண்டிருந்த முயலை கடந்து சென்றது. முயல் விழித்தபோது ஆமை முடிவு கோட்டிற்கு அருகில் சென்றது. முயல் வேகமாக ஓடியது. ஆனால் அது தாமதமாகிவிட்டது. ஆமை முதலில் கோட்டை கடந்தது. அனைத்து விலங்குகளும் கைத்தட்டினார்கள். ஏய், ஆமை ஜெயிச்சது. முயல் சோகமாகி, நான் சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்றது. ஆமை புன்னகைத்து சொன்னது, மெதுவாகவும் நிதானமாகவும் சென்றால் வெற்றி நிச்சயம். நண்பர்களே, இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? யாரையும் கிண்டல் செய்யக்கூடாது. எப்போதும் முயற்சி செய்து விடாமுயற்சி காட்ட வேண்டும். நீங்கள் மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. கேட்டதற்கு நன்றி. மேலும் கதைகளுக்காக லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள். பை பாய்.